ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார். இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும், அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும், ஆமா என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் 9 இதிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 4 வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார், வக்ரவ நிலை அடைகிறார். எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார். இப்பவும் அங்கதான் இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள்ல தான் அவர் வக்ரகதி நிலையை அடைய போறார். அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும்? சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும். சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிலை பெயர்ச்சியில இருக்குது. இப்ப இதை பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். குரு அப்படிங்கிறது தனக்காரகர், புத்திக்காரகர், அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்கர், யோகத்தை வழங்கக்கூடியவர், தோஷத்தை நீக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர், சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையில் இருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடைய போகிறார். இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி. சனி பகவானோட ஆதிக்கம், சனியை ஆட்சி வீடாக கொண்ட ஒரு ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க தொழில், வேலை, வருமானம் சம்பந்தப்பட்டு தன்னை ஈடுபடுத்திக்கிறதுல அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க. அதிகப்படியாக கர்மம் செய்யக்கூடியது தொழிலை தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறை, அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இவங்களை பொறுத்த வகையில இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, இந்த குரு பயிற்சியில இந்த வக்ரவ நிலை அடைகிறது எப்படி இருக்கு, இந்த 4 மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 3 12 கூடையவர், 3 12 கூடையவர் 5ஆம் இடத்துல போய் என்ன ஆகுறாரு, அவர் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி அப்படிங்கிறது என்ன விதமான விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 12 கூடையவர் 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது நல்லதுதான். முயற்சி, விரயம், இது 2க்கும் அதிபதி. 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைந்து அங்கிருந்து திரும்ப ராசியையே பார்க்கிறார். அப்ப இப்படி பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, இதுவரையும் இந்த மகர ராசியை பொறுத்த வகையில 7.5 சனி பாதிப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டீங்க. 7.5 சனி பாதிப்புல ஏகப்பட்ட சிரமங்கள், தொழில்ல வருமானம் இல்லை, வேலை செஞ்ச இடத்துல வேலைகள் பறிபோன நிலை, ஆமா உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு,
ஆமா, ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுருச்சு. சில பேருக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடை தாமதமாக இருந்தது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த 7 சனி பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சது. அடுத்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கிடைச்சது. வருமானம், தடைப்பட்ட வருமானங்கள், நின்று போன வருமானம், காணாமல் போன தொழில், வேலையில் இருந்து வந்த சிக்கல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட்ட காலம் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில சரி செய்யப்பட்டு நல்லா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு நல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில என்ன நடந்துச்சுன்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சார். சரி, ராசிநாதன் தான் வக்ரகதி அடைஞ்சாரு. இருப்பினும் தொழில், வேலை, வருமானம், குடும்ப உறவுகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அப்ப குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால, இதுவும் 5ஆம் இடத்துல இருந்து வக்ரகதி அடைகிறதுனால ஆழ்மன எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், அதிர்ஷ்டம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அப்ப தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவர் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியையே பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல வக்ரம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால இவ்வளவு நாளா மனதுல இருந்து வந்த சோம்பல், சோர்வு, எடுத்த முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள்லே ஒரு தடை தாமதங்கள் இருந்து வந்த காலம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அதீத முயற்சி எடுக்கிறது. ஆமா, இயல்புக்கு மாறாக கொஞ்சம் வேகமான சிந்தனை போக்கு. ஆமா, அவசரமா சில வேலைகளை செய்யறது, அதற்காக திட்டமிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய மனம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு. பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா, வெளிநாடு, வெளியூர் பயணம், அதே போல குழந்தைகள் படிக்கிறது, மராசி குழந்தைகளை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறது, நீண்ட நாளா வெளிநாடு சார்ந்து முயற்சி செஞ்சு போக முடியாம இருந்தது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப திடீர் யோகம், திடீர் அமைப்பு, திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது இதனால நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள இருந்த திறமைகள், மறைந்த திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ள இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கான சரியான இடமோ வாய்ப்போ கிடைக்காம இருந்திருப்பீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய மறைந்த திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. அப்ப என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சு ஒரு திட்டமிட்டதெல்லாம் இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். ஆமா, கொஞ்சம் இழந்த பணங்கள், தொழில் மூலமாக, வேலை மூலமாக இழந்த பணத்தெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப 2 கிரகங்கள் உங்களுக்கு வக்ரகதி ஆயிருக்கு. என்னன்னா, ராசிநாதன் ஒரு பக்கம் வக்ரம் அடைஞ்சிருக்காரு, முயற்சிக்கும் உடையவர் ஒரு பக்கம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவர் 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எண்ண ஓட்டம், எதிர்மறை சிந்தனைகள், உங்களை சுற்றி நல்லதே நடந்தாலும் நல்லது நடக்கல அப்படிங்கிறது மாதிரி உங்க மனசை போட்டு குழப்பிட்டு நீங்களே உங்களை எதிர்மறையான விஷயங்களை செய்ய தூண்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம், மன ஆரோக்கியத்துல கவனம், பேசும் வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறதுல பல்வேறு விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கணும். உறவுகள்ல எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அமைப்பு. அடுத்து, நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமாக முயற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல குரு பகவான் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த திருமணத்துல வரக்கூடிய புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது, நீண்ட காலத்துக்கு பிறகு வரக்கூடிய புத்திர பாக்கியங்கிறது அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப பணம் வரும் வழிகள் எல்லாம் கொஞ்சம் தடைபட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது. ஆமா, இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பல்வேறு விதமான தொழில் மாற்றங்கள், தொழில் சார்ந்த வருமானங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பயணம் பண்றது, ஆன்மீக பயணம் செல்றது, அதே நேரத்தில் இளைஞர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வேலைக்காக போகிறது, இடத்தை மாற்றிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வேலையில், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் போறது, அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்துல திருமணம் சார்ந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னாக்க நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் தனக்கான உறவை தேடுறது, அதாவது வரன் தேடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கக்கூடிய, அதாவது உங்களுடைய உறவுகள்ல இருந்து எப்படிப்பட்ட வரன் அமையும், அது எங்க இந்த வரன் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வரனை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே நீண்ட நாளா நடக்காத ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமா, அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப காலமா வேலை இல்லை, 6 மாசமா இல்லை, 1 வருஷமா இல்லை, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலை அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும். உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்ப வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் கடன் வேணும், தொழில் செய்யணும், கடன் வேணும் அப்படின்னா கடனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, அரசு சார்ந்து கிடைக்கக்கூடிய கடன்கள்லாம் வேலை தொழில் ஆரம்பிக்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில இந்த குரு வக்ரகதியில இருக்கிறதுனால மகர ராசியை பொறுத்த வகையில இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு ஆரம்ப 1 மாத காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான். என்னன்னா வேலை தொழில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி பொது வெளியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறிது பாதிக்கக்கூடிய வகையில இருக்குது. பிறகு உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி நிவர்த்தி ஆன பிறகு இவை அனைத்தும் சிறப்பாகவே உங்களுக்கு அமையக்கூடிய வகையில தான் இந்த கோச்சார பலன் இருக்குது. இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன லக்கணம், நீங்க பிறந்தது என்ன லக்கணம் அப்படிங்கிறத பொறுத்து, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்களிலிருந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறதும், இதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்தை எப்படி உங்களுடைய முயற்சியை தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பாகவே இந்த பலன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே.